ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நான் படித்ததில் பிடித்த கதை என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு ஒரு அப்பா மகன் இருந்தாங்க. அந்த மகனுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய மகனுக்கு அதிகமாக கோவம் வரும். அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, ஆனாலும் அவரால் அவனை கட்டுப்படுத்தவே முடியல. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனை தோணுச்சு. அந்த பையனை கூப்பிட்டு அவர்கிட்ட நிறைய ஆணி கொடுத்து, இந்த ஆணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செவுத்தில் அடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அவனும் டெய்லி அந்த ஆணி அவனால் எத்தனை ஆணி முடியுமோ அத்தனை ஆணி அடித்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கேட்டான், அப்பா அடித்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அவர் கேட்டார், இப்போ உனக்கு கோவம்லாம் தணிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொன்னான். முன்னை விட பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னான். சரி, இப்போ என்ன பண்ண, அந்த ஆணியை டெய்லி பிடுங்கி எடுன்னு சொன்னான். சரின்ட்டு அவனும் டெய்லி அந்த செவத்தில் உள்ள ஆணியை நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆணி தான் எடுக்கணும்னு சொன்னார். அவனும் கரெக்டாக டெய்லி ஒன்று எடுத்தான். கிட்டத்தட்ட 45 நாள் ஆச்சு. அவங்க அப்பா கேட்டார், இப்போ எப்படிப்பா அப்பா, இப்போ எனக்கு கோவம்லாம் தணிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொன்னான். சரிப்பா, ஆணியெல்லாம் எடுத்துட்டேன், ஆனால் இப்போ அந்த செவரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். செவத்தை பார்த்தா அடித்த ஆணுடைய ஓட்டைங்கள்லாம் அப்படியே இருந்துச்சு. 45 ஓட்டைகள் இருந்தது. அப்போ அவர் கேட்டார், சரிப்பா, அந்த ஓட்டையெல்லாம் நீ எப்படி சரி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையன் யோசிச்சிட்டே இருந்தான். அதுக்கு அப்போ அவர் சொன்னார், இதே மாதிரி தான் நீ பேசின வார்த்தைகள் உனக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்கள எவ்வளோ காயப்படுத்தும். அந்த செவுத்தில் உள்ள ஓட்டை மாதிரி தான் அவங்களுடைய மனசையும் காயப்படுத்தும். அதனால தான் ரொம்ப கோவப்படுறது நல்லதில்லை, யோசித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்வார். அந்த பையனுக்கு அப்படியே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த வெக்கத்தில் குனிவான். சரிப்பா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அதிகமாக கோவப்படுறது மனித இயல்பு. ஆனால் நம்ம கோவத்தில் நம்மளை கட்டுப்படுத்தாமல் நிறைய வார்த்தைகளை வெளியே விட்டுருவோம். அது ஆப்போசிட்டில் உள்ள பர்சன்ஸ்க்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அவங்ககிட்ட நல்லா பேசலாம். ஆனால் நம்ம பேசுனது அவங்களுக்கும், அவங்க பேசுனது நம்மளுக்கும் மனசில் அந்த ஞாபகம் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கட்டுப்படுத்தணும். சரிங்களா? கட்டுப்படுத்திட்டு யோசித்து நிதானமாக என்ன பேசணுமோ அதான் பேசணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.